So hey guys, welcome back to another video of Ride with Kali. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து டிப் ஆஃப் தி வீக்ல வந்து எபிசோட் வந்து 8 பார்க்க போறோம். எபிசோட் 8 எபிசோட் 9 ன்னு தெரியல. ஐ திங்க் எபிசோட் 9 தான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிராப் ரயில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் வந்து பண்ணலாமா வேணாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிராப் ரயில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஹிமாலயன் வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேரியர் மாதிரி இருக்கும் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. சோ அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இது வந்து நிறைய பேருக்கு உடைஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து கலண்டை விழுந்திருக்கு உடைஞ்சு போய். சோ இது என்ன ப்ரோ இதுல வந்து வெயிட் வைக்கலாமா வைக்க கூடாதா எவ்வளவு வெயிட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் வாங்க நான் இந்த வீடியோல வந்து டிப் ஆஃப் தி வீக்ல வந்து இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிடுறேன். பிகாஸ் வந்து ரொம்ப லென்த்தா போனா உங்களுக்கு போர் அடிச்சிரும் அண்ட் இன்ஃபார்மேட்டிவா இருக்கணும், ரொம்ப லென்த்தா போக கூடாது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து கிராப் ரயில். சோ இந்த கிராப் ரயில் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது. நான் சைடுல வந்து போட்டோ போடுறேன். ஹிமாலயன் கிராப் ரயில் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃபரண்ட். பட் இந்த கிராப் ரயில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடைஞ்சு போயிடுச்சு டாப் பாக்ஸ் வச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆக்ரா ரயில் உடைஞ்சு போச்சு. ஆக்ரா ரயில் வந்து நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. என்னோட வந்து ஹப் போச்சு அண்ட் இந்த இது உடைஞ்சு போச்சு. சோ வந்து பரவாயில்ல, நான் வந்து அந்த வீடியோலாம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன். சோ அப்பதான் உங்களுக்கு அதை பத்தி புரியும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராப் ரயில் பத்தி நான் பேச போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த கிராப் ரயில் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி அந்த ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிருந்தேன். சோ அதுக்கு அப்புறம் வந்து இதோட டிசைன் நான் சேஞ்ச் பண்ணேன். சோ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட்டுக்கு வந்து நான் சின்னதா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்து அண்ட் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டிங் பிளேட் கொடுத்துருக்கேன், சப்போர்ட்டிங் ராட் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அளவு கொஞ்சம் ரொம்ப கொச்சம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது நான் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து உடஞ்சு போச்சு அண்ட் நிறைய விஷயம் வந்து ஆர்என்டி மாதிரி பண்ணேன். ஸோ அதனால கொஞ்சம் வந்து இம்ப்ராப்பரா இருக்கும். அண்ட் இந்த வெல்டிங்ல பாத்தீங்கன்னா நானே அடிச்சேன். நான் வந்து அந்த அளவுக்கு ப்ரோ கிடையாது. நீங்க ஒரு வெல்டிங் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரா அடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சு போச்சு. உங்களுக்கு திரும்பி பாருங்க, காமிக்கிற ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆன் த வேல வந்து ஒரு ஹைவேல ஒரு கடையில் அடிச்சு நான் வந்து வெல்டிங் பண்ணி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்து நான் மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 10 to 20 kgக்குள்ள டாப் பாக்ஸ், அதாவது டாப் பாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 9 kg அண்ட் அதில் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோ வைக்கிறேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 20 kg வெயிட் இப்போ இதில் வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து ஒரு 120 போனாலும் என்னோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஹேண்டில் பார் வந்து வாபல் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சில பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேடல் ஸ்டே இருக்காது. ஸோ கேட்பீங்க ப்ரோ இந்த சேடல் ஸ்டே இருக்கனால உங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சேடல் ஸ்டே இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லாங் ராட் கொடுத்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அசிங்கமாக இருக்கும். பட் வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப் ரயிலுக்கு வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் என்ன தான் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தாலுமே இது வந்து இந்த மாதிரி அப் டவுன் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது உடையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வெயிட் மேலே டாப் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 kg ஸ்டட்ஸில் உள்ள சின்ன டாப் பாக்ஸ் கூட இது வந்து கண்டிப்பாக உடையதுக்கான வாய்ப்புகள் 200% இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டில் வந்து போகும்போது வண்டியோட வந்து வெயிட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் வந்து இந்த வண்டியோட ஹிமாலயோட வெயிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் இதோட வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசைனில். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட வெயிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சேடல் ஸ்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இந்த நீளமான ஒரு ராட் மாதிரி கொடுத்து இதை வந்து நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து நான் ஒரு பிளேட் மாதிரி வச்சு இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட டாப் பாக்ஸில் உட்காரும் அண்ட் இங்கே வந்து ட்ரில் போட்டு டேப் போட்டேன். ஸோ ஸ்க்ரூ மட்டும் லாக் பண்ண மட்டும் போதும். அண்ட் இங்கேருந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மாதிரி சைடு வந்து இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நான்சென்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து டிசைனாக இருக்கும். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக கிளாம்ப் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட பஞ்சி கோட்ஸ் ஏதாவது தேவைன்னா வந்து லாக் பண்ணியிருக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபேப்ரிகேட்டர் ஒரு வெல்டர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பக்காவாக ப்ராப்பராக வந்து வெல்டிங் அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பவுடர் கோட்டிங் மாதிரி பெயிண்ட் கூட பண்ணி வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ராடு செம்ம ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 120 போனால் கூட என்னோட டாப் பாக்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆக மாட்டுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க guys. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் வந்து அதுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல வரல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 87% வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சண்டே வந்து உட்காந்து உங்களுக்காக ஒரு 5-6 வீடியோ எடுக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சூன் நம்ம வந்து 5K ரீச் ஆக போகிறோம். அண்ட் 5K செலிப்ரேஷன் வந்து வேறு லெவல் நம்ம பண்ணுறோம் கைஸ். நமக்கு வந்து 5K வந்தீங்கன்னா 1 million மாதிரி தான். ஸோ நம்ம 1 million ஆசைப்படல, நம்ம 5K நமக்கு 1 million மாதிரி தான். That's it. Thank you for making part of the day. I'll see you soon and next video. Bye. Take care and do what you my friends. Just work and ride and repeat guys. Bye bye.